வணக்கம். இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷன் பத்தி சில வரிகள் சொல்ல விரும்புறேன். யாரும் தவறா எடுக்க வேண்டாம். இப்போ யங்கர் ஜெனரேஷன் பார்க்குறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க, விரும்புறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இம்மீடியட்டா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இந்த டிவோர்ஸ்ன்னு போறது சரியில்ல. அதுவும் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் போறது சரியில்ல. அது குழந்தைகளை மிகவும், மிகவும் பாதிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? ஏன்னா இவங்க அவங்க மேல ஒரு குற்றம், அவங்க இவங்க மேல ஒரு குற்றம். இந்த பெண் என்ன குற்றம் சொல்வா? அவங்க பெஞ்சிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஒரு புதுசா ஒரு வேர்ட் வந்திருக்கு பெஞ்சிங். பெஞ்சிங் அப்படின்னா ஒரே நேரத்தில 4, 5 கேர்ள்ஸ் கூட பேசுறது, டச்ல இருக்கிறது. இதுதான் பெஞ்சிங் அப்படின்னு சொல்றாங்க இப்போ. புதுசா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒருத்தர் ப்ளேம் பண்றாங்க. இது தேவையில்ல. குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்காக 2 பேரும் ஒரே வீட்ல அண்டர் ஒன் ரூஃப் இருக்கத்தான் செய்யணும். உங்க வேலைய நீங்க பாருங்க. அவங்க வேலைய அவங்க பார்க்கட்டும். இத நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க உங்க இத பாருங்க. வீட்டு பொறுப்ப நீங்க பார்க்கணும். எனக்கு என்ன உண்டோ அத நான் பார்ப்பேன். குழந்தைகள நம்ம 2 பேரும் பார்க்கணும். இப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேசி முடிவு எடுத்துக்கோங்க. அவங்க வேலைய அவங்கவங்க பாருங்க. நீங்க உங்க வேலை, நீங்க உங்க வேலை. இதில சண்டைக்கு இடம் இல்ல. டிவோர்ஸ்க்கு போக வேண்டியது இல்லை. எஸ். நன்றி.